அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வீடியோவில் நான் பாவங்களை தடுக்கிறது சம்மந்தமான எனது உள்ளுணர்வுகளை பேசியிருந்தேன். அதுக்கு பல பேர் கொமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஜஸாக்கல்லா. அதே நேரம் ஒரு ரெண்டு பேர் எனக்கு கால் பண்ணி உங்களோட ஆதங்கங்களையும், அதே நேரம் அந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்திச்சு என்ற விஷயத்தை நீங்கள் என்னோட பேசியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அந்த பாவங்களை தடுக்கிறேன்னு சொல்லக்கொள்ள இன்னும் சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டால் நல்லம்னு நினைக்கிது. அதாவது பாவங்களை தடுக்கிற விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே பொதுவாக வீக்காகத்தான் நீக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் பலவீனமான நிலையை தான் நீக்கிறோம். ஏன்னு கேட்டால் பாவங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் ஒன்று வேணும். ஏன்னு கேட்டால் அந்த பாவத்தை தடுக்கும் பொழுது அதால் வரக்கூடிய எதிர் விளைவுகள் சில நேரம் எங்களை பர்சனலாக தாக்கம் செலுத்தக்கூடியதாகவோ அல்லது எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குன்றதுனால நாங்கள் அந்த பாவங்கள் தடுக்கிற விஷயங்களில் கொஞ்சம் வலிவிட்டு போகிற நிலைமை எங்கள்கிட்ட இது. அது எல்லார்ட்டையும் இது, என்கிட்ட மிக்க உங்கள்கிட்ட மிக்க. அப்போ இதை செய்யக்குள்ள நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்டால், என் கருத்து இல்லை பிள்ளையும் தான் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டில் இதை நான் அல்லாவுக்காக செய்கிறேன்ற நியத்தை எங்களுக்கு வச்சுக்கொள்ளணும். நான் ஒரு பாவத்தை தடுக்கக்கொள்ள அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுங்கன்னு சொல்லிடுறான் தானே. ஆகவே அந்த தீமையை தடுக்கிற விஷயத்தை நான் அல்லாவுக்காக செய்கிறேன், அந்த ஒரு நியத்தை நான் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், நாங்கள் பாவங்களை ஒன்றாவது தடுக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் சிறிய பாவங்களை நான் எப்படி தடுக்கிற சின்ன பாவங்களை எப்படி நாங்கள் எங்களோட கண்முன்னிகள சிறிய பாவங்களை தடுக்கிற சில விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் பள்ளிக்கு போன டைமில் ஜமாத்து தொழுகிறதுக்கு அநேகமாக போனால் எல்லா பள்ளிகள்லையும், முழு இலங்கையில் மட்டுமே இல்லை முழு உலகத்திலையும் பள்ளிகளில் அநேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு கேட்டால், வுலு செய்யும் பொழுது அந்த குழாயை டப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே நாங்கள் மூஞ்சை தேய்ச்சி கழுவிட்டு இப்போம், வாயை கொப்பளிப்போம், கையை கழுவிட்டு கையை தேய்ச்சி கழுவுங்காட்டி அங்கே தண்ணி வலிஞ்சு கொண்டே இருக்குது. அந்த டப்பில் இருந்து அந்த குழாயிலிருந்து தண்ணி அட பாட்டில் போயிட்டு கொண்டிருக்கும். இவர் என்ன செய்வார், முகத்தை கழுவிட்டு தேய்ச்சிட்டு இல்லையா தாடியை அப்படி நினச்சிட்டிப்பார். அப்போ நாங்கள் இந்த வேலையை செய்யக்கொள்ள எங்களுக்கு என்ன செய்யலும், எங்களோட கண்முனுக்கு அல்லது நாங்களும் அதில் ஒத்தராக ஈக்கியலும். எப்படி டப்பை திறந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், முகத்தை கழுவிட்டு கழுவி கொண்டிருப்போம். டப் நீர் குழாய் நீர் அநேகமாக அங்கே ஓஹோண்டு போய்கொண்டு இருக்கும். இது எங்களுக்கு நாங்களும் செய்யக்கூடிய அந்த வீண் விரயம் அது தடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதை எங்களுக்கு நாங்கள் அப்படி ஆட்களாக இருந்தால் என்ன செய்யலும், அந்த முகத்துக்கு தேவையான தண்ணியை மட்டும் அல்லது கைக்கு தேவையான தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அந்த கேப்பில் என்ன செய்யலும், டப்பை மூடியலும், குழாயை மூடி வச்சுட்டு அந்த கொஞ்சம் எடுக்கிற கைக்கு எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யலும். அது மிகச்சிறந்த வழின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் ரசூல்லா அவங்க மிக குறைந்த அளவில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, உழு செய்வதற்கு தண்ணீரை பாவிச்சிக்கிறாங்க. இப்போ முதல்ல நாங்கள் அப்படியான ஒரு ஆளாக இருந்தால் அதை அந்த மாற்றத்தை முதல்ல எங்களுக்கு உணரையும். ரைட். அதாவது கையை கழுவிட்டு ஆஃப் பண்ணுறது, கையை கழுவிட்டு ஆஃப் பண்ணுறது, கையை கழுவிட்டு ஆஃப் பண்ணுறது. வாயை கொப்பிடுக்கிறதுக்கு தேவையான தண்ணியை வாய்க்கில் எடுத்துட்டு ஓகே மிஸ்வாக் ரெண்டாக செஞ்சுட்டு அதுக்கு இடையில் அடுத்த 2வது முறை 3வது முறை நாங்கள் அந்த உறுப்போல கழுவும் பொழுது குழாய் தண்ணீரையை நாங்கள் அப்படி வழியை விடணும். ஏன் அப்போ முதல்ல நாங்கள் எங்கள்ட மாற்றங்களை கொண்டு வரணும். நான் இது உங்களுக்கு சொல்கிற அல்லது எனக்கே நான் அப்படி செய்கிறதுக்கு முயற்சி செய்கிற பெரும்பாலான சந்தர்ப்பங்களை
அதே நேரம் வந்து இப்படி நாங்கள் மட்டும் செஞ்சதுக்கு பாவத்தை தடுக்கையில் அதை நாங்கள் தடுத்துக்கொள்கிற ஒரு முறை அது இல்லாமல் எங்களோட பக்கத்தில் உள்ள அங்கால அதோடு அவருக்கு பக்கத்தில் உள்ளவர் அவருக்கு பக்கத்தில் உள்ளவர் என்று அப்படி நீர் வழிஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஒரு நேர தொழுகைக்கு எவ்வளவு நீர் விரயமாகும். இது ஒரு பாவம் தானே. இது சிறிய கண்ணுக்கு விளங்குற மிகச்சிறிய பாவம் உண்டு. அப்போ என்ன செய்யலும் முதல்ல நாங்கள் திருந்துறது. அடுத்த விஷயம்தான் நாங்கள் ஒரு தைரியத்தை வரவழைச்சி கொண்டு அதை பாவத்தை தடுக்கிற லேசில் தானே சேத்தான் விட மாட்டான். அப்போ பாவத்தை தடுக்கிறன்ற அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசக்கொள்ள நாங்கள் நினச்சிக்கொள்ள எப்படி தெரியுமா, பாவத்தை கடுமையாக உரத்த குரலில் உரத்த துணியில் அதை தடுக்கணும்னு சொல்லி அப்படி நாங்கள் கையால் தேவையில்லை. என்ற கருத்து எப்படின்னு கேட்டால், நீங்கள் கனிவான மெல்லிய குரலில் மென்மையான விதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் வரது சொல்லல, மெசேஜ் பாஸ் பண்ணிடு. எப்படி பிரதர் அநியாயமாக தண்ணி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆஃப் பண்ணினா எப்படி ஆஃப் பண்ணிட்டு செஞ்சேன் மாஷா அல்லா அப்படின்னு நாங்கள் ஒரு கனிவான ஒரு முறையில் நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் பாவத்தை தடுக்க கொள்ள அவரோட பிழை உணர்ந்து கொள்வார். அவருக்கும் விளங்கும் அடே நான் செய்கிறது பிழைன்னு சொல்லி நாங்கள் உரத்த குரல்லையும் கடுகடுத்த துணியிலையும் அதை தடுக்க தேவையில்லை. பாவங்களை மென்மையான குரலில் மென்மையான வகையில் எங்களுக்கு தடுக்கலாம். கனிவான முறையில் நாங்கள் தடுக்கும் பொழுது அவரோட ரியாக்ஷன் வந்து அவர் பிழையை ஒத்துக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் எங்களோட கடிந்து ஒரு ரியாக்ஷனை காட்ட மாட்டார். அப்படியே அவர் கடிந்து உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கூட பாவத்தை தடுத்த நன்மை அல்லாட்டுங்களுக்கு கிடைக்கும். சரிதானே, எங்களுக்கு அதுதானே தேவை. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட அந்த மாற்றம் ஒன்று விளங்கணும். ஆனால் எங்களை தடுக்கிற அந்த நாங்கள் தடுத்துட்டோம்னு சொன்னால் அவர் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது காரசாரமாக சொன்னாலும் கூட அவர் பிறகு அதை பற்றி சிந்திப்பார். அவரோட மாற்றங்கள் காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் வரும். ஆகவே பாவங்களை தடுக்கிறன்ற விஷயத்தை வந்து எப்படி செய்யலும்னு கேட்டால், முதல்ல வந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோன்ற விஷயம் வரணும். ரெண்டாவது நாங்கள் அந்த பாவத்தை செய்யாமிக்கணும். மூணாவது கனிவான முறையில் அமைதியான துணியில் மென்மையான துணியில் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் அவங்கள்ட்ட அந்த பாவத்தை தடுக்க சொல்லி தவிர்த்து கொள்ள சொல்லி எத்தி வைக்கணும். அப்போ இப்படி சில விஷயங்களை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பாவங்களை இப்போ இந்த மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதில் ஒருத்தராக தான் இருப்பீங்க. அப்படி அநேகமாக நான் எல்லாரையும் குறிப்பிடலை, பெரும்பாலானவர்கள் அப்படி இதை தவிர்த்து கொண்டு இந்த வகையில் ஒரு சேரும் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் பள்ளிக்கு போகணுன்னு நீங்கள் அவதானிங்க, நீங்கள் நிறைய பேர் இப்படி பார்ப்பீங்க, தண்ணி அப்படியே ஓட விட்டுட்டு அவங்க அடுத்தடுத்த உறுப்பை 2வது 3வது முறை கழுவுவாங்க. அப்போ இது ஒரு சிறிய பாவம் எங்களுக்கு விளங்குது. இது பெரிய அளவில் அடுத்தவளை பாதிக்காத விஷயமாக இருந்தாலும் கூட இந்த பாவத்தை தடுக்கிற விஷயங்களை எங்களை பழக்கி கொள்கிறதுக்கு, அந்த தைரியத்தை உருவாக்கி கொள்கிறதுக்கு இதை மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். ஆகவே இது உண்டு. இது நான் ஒரு உதாரணமாக சொன்ன விஷயம் உண்டு. ரெண்டாவது வந்து எங்களுக்கு தெரியும், நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு இன்னும் அது லேசாக இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொள்ளையிலும் ஐக்கியம். ரெண்டாவது ஜும்மா நேரத்தில் வந்து எங்களுக்கு தெரியும், இமாம் மிம்பருக்கு ஏறினா பின்னால் இருந்து ஒரு கூட்டம் இல்லாட்டி மேல் மாடியிலிருந்து ஒரு கூட்டம் அங்கே இங்கே கொஞ்சம் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அப்போ இது அநேகமாக பொடியமாராக இருக்கேலும் இல்லாட்டி சின்ன பொடிய பிள்ளைகளாக இருக்கேலும் இல்லாட்டி கொஞ்சம் வளர்ந்த இளைஞர்களாக இருக்கேலும் கொஞ்சம் திடகாத்திரமான பாய்ஸாக இருக்கேலும். அப்போ இது தடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் கொண்டு வரும், எப்படி தடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ இதை தடுத்தா கூட எங்களுக்கு தெரியும், தடுக்கிறது கூட சில நேரம் ஜும்மா முடிக்கக்கூடும். ஆனால் இது பற்றிய கருத்து வேற்றுமையில் இருக்கக்கூடும். என்ற கருத்தை நான் கேட்டால், இது மாதிரி கட்டங்களில் எங்களோட சைகைகள் மூலமாகவோ அல்லது அனுமதிக்கப்பட்ட முறையிலோ அந்த பாவங்களை கையை வாயில் வச்சோ பேசவானுன்ற அமைதியான ஒரு தோணியிலையோ அப்படியோ அல்லது வந்து இப்படி ஏதாவது எங்களோட சைகைகள் மூலம் நாங்கள் அந்த பாவத்தை, அது பெரிய பாய்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி நிர்வாகம்
அதில் பின்னால் கொஞ்சம் பேர் அப்படி தடமாற்றி இருப்பாங்க தானே, அவங்க கூட இந்த ஒழுக்க நெறிகளை சில நேரத்துக்கு மீற கட்டங்கள் நாங்கள் கண்டுகிறோம். அந்த டைமில் அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு என்ன, அந்த பாவங்கள் அல்லாவுக்காக நாங்கள் கடுமையான முறையில் இல்லை, அழகாக ஒரு சிரித்த முகத்தோட ஒரு புன்னகையை உயிர்த்து கொண்டு எங்களுக்கு அந்த பாவத்தை தவிர்க்க சொல்லி எங்களுக்கு ஒரு சைகை காட்ட முடியும். எங்களுக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டால், நாங்கள் பாவங்களை தடுக்கும் பொழுது நாங்கள் ஒரு உரத்த ஒரு துணியில் நாங்கள் அதை தடுக்க தேவையில்லை. ஒரு சிரித்த முகத்தோட, ஒரு புன்னகையை உதிர்த்த முகத்தோட, மென்மையான வகையில் நாங்கள் அந்த பாவங்களை தவிர்க்க சொல்லி நாங்களும் தவிர்க்கிறதோடு அந்த விஷயத்தை நாங்கள் எத்தி வைக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவங்க காட்டுற ரியாக்ஷன்ஸ், அந்த பாவத்தை தெரிஞ்சும் தெரியாமையும் அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க காட்டுற ரியாக்ஷன் அது எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷனாக தான் அமையும். அதை நீங்கள் செய்ய தொடங்கினா அது உங்களுக்கு விளங்கு. அதாவது ஓரிரு முறை நீங்கள் அப்படி சொல்லி பார்த்தா அப்படி செய்கிற இந்த பாய்ஸோ இல்லாட்டி அந்த பாவத்தில் ஈடுபடுறவங்க என்ன செய்யலும், அவங்க அழகான முறையில் எங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, சாரின்னு சொல்லுவாங்க, நான் அப்படின்வாங்க. அது எவ்வளோ பெரிய ஆட்கள்னாலும் சரி என்று நாங்கள் எப்படி அதை எத்தி வைக்கிறோம், அந்த பாவத்தை தடுக்க சொல்லி எவ்வாறு வேண்டிக் கொள்கிறோன்றது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து அப்படித்தான் நாங்கள் சொல்கிற விதத்தில் தான் அவங்களோட ரியாக்ஷன் அமையும்ன்றது எனக்கு கருத்து. என்ன கேட்டால் நான் பர்சனலாக அப்படி சில விஷயங்களை செஞ்சுக்கிறேன், அதுக்கு அழகான முறையில் ரியாக்ஷன் பண்ணிக்கிறாங்க, சாரி சொல்லிக்கிறாங்க பாய்ஸ். சின்ன பொடியமாக இருக்குது, நாங்கள் தோளில் ஜும்மா முடிஞ்சு அப்படி பேசுகிற பாய்ஸ் எங்களோட ஜும்மா டைமில் அப்படி பேசிட்டு இருந்தால், ஜும்மா நேரம் முடிந்ததும் அந்த பாய்ஸை நாங்கள் குறி வச்சு என்ன செய்யணும், அவங்களோட தோலுக்கு மேலே, சின்ன பொடி என்று சொன்னால் தோலுக்கு மேலே கையை போட்டு, தோற நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினீங்க இல்லையா, அல்லா அவங்களால் எல்லோரும் ஜும்மா முடிஞ்சிக்குமே வாப்பா, இப்படி ஏதாவது அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் எங்களுக்கு இந்த விஷயங்களை பாவங்களை தடுக்கிறதுக்கான அந்த வழியை கையாளையல் என்று சொன்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். நாங்கள் என்ன நோக்கத்துக்கு அந்த பாவங்களை தடுக்கிறோமோ அதோட விளைவுகளை நல்ல முறையில் நாங்கள் ரியாக்ஷனாக எங்களுக்கு கிடைக்கும். அது இதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பிழையை ஒன்றாவது என்ன செய்யணும், அந்த உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒன்றாவது கையால் தடுக்கணும், ரெண்டாவது வார்த்தையால் சொல்லால் தடுக்கணும், அப்படியும் இல்லாட்டி மனசால் வெறுக்கணும். அப்படித்தானே? அப்போ நாங்கள் மூணாவது கட்டத்தில் தான் நாங்கள் ஒன்றாவது பாய்க்கிறோம். மனசால் அப்படி வெறுத்துட்டு எப்படி போகிறோம், அவனுக்கு திட்டுறதெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு பதுவாக செஞ்சுட்டு ஒருத்தன் பாவம் ஒன்று செய்கிறான், ஏத்தான் இப்படி செய்கிறோம், இப்படி இதெல்லாம் ஈக்கிறான்னு சொல்லி நாங்கள் மனசால் பதுவாக செஞ்சுட்டு அவனுக்கு இதுவாக கூட செய்கிறோம், இல்லை பதுவாக தான் செய்கிறோம், செஞ்சுட்டு நாங்கள் போகிறோம். அப்போ எங்கள்கிட்ட தான் பிழை என்ன கேட்டால், நாங்கள் ஒன்றாவது கையால் தடுக்கிறது, அடுத்த வார்த்தை மூலம் தடுக்கிறது, அப்படியும் கேட்காட்டி மனசால் நாங்கள் வெறுத்தொதுங்கிறது. நாங்கள் மனசால் வெறுத்தொதுங்க கொள்ளக்கூட அவங்களுக்கு துவா தான் செய்யணும், இல்லாமல் பதுவாக செய்கிறது எங்கள் பிள்ளை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், பாவங்கள் எங்களோட கண்ணு முன்னுக்கு சின்ன சின்ன பாவங்கள் வரும் பொழுது நடக்கும் பொழுது நாங்கள் அதை செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய, திரும்ப உங்களுக்கு நான் எனக்கு அறிவிக்கப்பட்டதை நான் சொல்கிறேன், உலமாக்களோ இல்லது படித்த அறிஞர்களோ மார்க்க அறிவு சம்பந்தமான நாலேஜ் உள்ளவங்களோ இதை கரெக்ஷன் செய்யவும் மேலும் உங்களோட தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளவும் மேலும் உங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் மேலும். ஏன்னு கேட்டால் பாவங்களை தடுக்கிறன்ற விஷயம் கொஞ்சம் குறைவாகத்தான் எங்களோட சமூகத்தில் எல்லா சமூகத்திலையும் மீது. ஆகவே இந்த கனிவான முறையில் இஸ்லாம் அழகான முறையில் சொல்லிது. ஆகவே நாங்கள் அதன்படி பாவங்களை மென்மையான முறையில் நாங்கள் தடுக்கிறதுக்கு எங்களால் என்ன செய்யலாம். எங்களுக்கு தெரியும், ஒரு காட்டரவி பள்ளியில் சிறுநீர் கழித்து விட்டு அந்த வேளையில் சஹாபாக்கள் கோபமடைஞ்சாங்க. அந்த டைமில் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அழகான முறையில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இப்படித்தான் அந்த கனிவான முறையில். இதுவும் உங்களுக்கு தெரியும். இது போல் பல வரலாற்று சம்பவங்கள் நடந்து இருக்கும். என்னை விட நீங்கள் இதில் தெளிவானவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் எனக்குப்பட்ட இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். பாவங்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். அல்லாஹ்வுக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும்.